மக்களின் தலைவியா, மக்களுக்கான தலைவியா? கடந்த 50 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மட்டுமே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு மேம்பாடு திட்டத்தையும் கொண்டு வராமல் மக்களை ஏழை மக்களாக மட்டுமே வைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கொடுக்கும் ஓட்டுக்கு 500, 2000, 1000 என்று விலை பேசி விற்று கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஏழையாகவே மடிந்து செத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மாற்று சக்தி வருமா என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருந்தாலும், இன்றைக்கும் அதை ஒரு கனவாக மட்டுமே மக்கள் தலையில் திணித்து கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இவர்களுடைய பதவியையும் பணத்தையும் வைத்து புதிதாக வரும் கட்சியை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு மாற்று சக்தி வருமா என்ற சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மட்டுமே இங்கு, அதுவும் ஒரு செயலற்ற திறனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னைக்காவது அப்படி ஒரு வாய்ப்பு கிட்டுமா? மக்களிடத்தில் எதிர்பார்த்த ஒரு மாற்று சக்தி உருவெடுக்குமா அப்படின்னு நம்மளும் எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்படி ஒரு நேரம் கண்டிப்பாக கனிந்து வருமா அப்படின்னா, அதுக்கான சாத்தியக்கூறு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா இவங்களோட பதவியும் பணமும் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த மாற்று சக்தியை உருவெடுக்காமல் இவங்க ரொம்ப பத்திரமா பார்த்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை வர்ற காலத்தில் கண்டிப்பாக மாறுமா? இன்றைக்கும் மக்கள் தண்ணி பஞ்சத்தில் அவர்களுடைய அன்றாட தேவைக்கு பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு தண்ணி பஞ்சம் உருவெடுத்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மக்களுக்கு வறுமை, மிகப்பெரிய ஒரு வறுமையை ஏற்படுத்தி, வேலையில்லாத திண்டாட்டம் ஒரு பக்கம், இவர்களுடைய இயலாமையை மக்கள் மனதில் மிகப்பெரிய அளவில் அதை திணித்து மக்கள் ஏழையாகவே மடிந்து செத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாய்ப்பு இன்றைக்கும் நிராகரிக்கப்படுகிறது. ஒரு புதிதாக தொழில் தொடங்க வேண்டுமென்று இன்றைக்கு அரசாங்கம் இவர்கள் கொடுக்கும் மானியத்தை எதிர்நோக்கி மக்கள் அங்கு போய் அதற்கான விண்ணப்பத்தை கொடுத்தாலும் அது நிராகரிக்கப்படுகிறது. உனக்கென தனியாக ஏதாவது வருமானம் வருகிறதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியை எடுத்து வைத்து நிராகரிக்கப்பட்டு அவர்கள் ஏதோ ஒரு தினக்கூலியாகவோ இல்லை மாத சம்பளமாகவோ போய்கொண்டிருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று ஒருவர் புதிதாக ஒரு கட்சியை தொடங்கி மக்களுக்காக செயலாற்றலாம் என்று வந்தாலும் அவர்களையும் முடக்கி இவர்களுடைய ஆட்டு மந்தை கூட்டமாகவே இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை செலுத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா கடந்த 50 ஆண்டுகளில் இவர்கள் மக்களிடம் இருந்து எடுத்து கொள்ளையடித்த பணம் அவ்வளவு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இவர்கள் வைத்திருக்கும் அந்த பணத்துக்கு அனைவருமே இன்றைக்கு விலை போய் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் நேர்மையாக ஒரு கட்சியை தொடங்கி அவர்களுடைய செயலை ஆற்ற முடியும் என்று வந்தாலும் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் மிகப்பெரிய அளவில் துன்புறுத்தப்பட்டு, கடந்த ஆண்டில் மரணமடைந்த ஐயா விஜயகாந்த் அவர்களைப் போல மனதளவில் காயப்படுத்தி அவர்களுடைய சொத்துக்களை முடக்கி மிகப்பெரிய அளவில் துன்புறுத்தி, இன்றைக்கும் அவர்களுடைய வாரிசுகள் அவரை பின்பற்றி அந்த கட்சியை நடத்தி கொண்டிருந்தாலும், இங்கு ஒரு கட்சி புதிதாக தொடங்கினால் எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக மறைந்த அவருடைய மரணமே அதற்கு காரணமாக சான்றாக உள்ளது. இது போன்ற இழிவற்ற தனத்தை இனிமேலும் செய்யாமல் வருபவர்களை வழிவிட்டு சில நல்ல விஷயங்களை எடுத்துரைத்தால் மக்களுக்கான ஒரு மாற்று சக்தி கண்டிப்பாக வரும் என்பதை இங்கு வலியுறுத்துகிறேன்.